அந்த நேரத்துல வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பிஜேபி, வாஜ்பாய் பிஜேபி, இங்க ஜெயலலிதா. ஆமா, இவர் அரெஸ்ட் பண்ணதுலயே வந்து நிறைய பேர் வந்து அந்த அம்மாக்கே வந்து ரொம்ப வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணிருக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆமா ஆமா, யார் சொல்லி அந்த அம்மா கேட்கவே இல்லை. அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கலைஞர் கூட அந்த நேரத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டை வந்து அப்ரிசியேட் பண்றாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரே வந்து அந்த கவர்மெண்ட்டை அப்ரிசியேட் பண்றாரு. இட்ஸ் கமெண்டபிள் ஆக்ஷன்ன்றார் இவர் அரெஸ்ட் பண்ணது. ஏன்னா அண்ணமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. அதனால பிராமின் குக்கு தான் எனக்கு வந்து குக் பண்ணணும், எங்களுடைய சாப்பாடு அவங்க தான் தயார் பண்ணணும், என்னுடைய சாப்பாடு வந்து நீங்க தர முடியாது அதெல்லாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு. அப்புறம் நான் டெய்லி வந்து நான் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வேணும், புஷ்பங்கள் வேணும், அது வேணும், இது வேணும். அப்புறம் வந்து உங்களுடைய இதில் கட்சியில் நான் வந்து கிணத்து நீர் தான் குடிக்க முடியும், கிணத்து குடிக்க முடியும், பைப் தண்ணியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். இப்படிலாம் நிறைய அனுஷ்டானங்கள் எனக்கு இருக்குது. அதெல்லாம் நான் வந்து விட்டுட்டு போய் இந்த சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து நான் அதை சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கொடுப்பேன் நான். நீங்க சாப்பிட்டுதான்? ஆமா ஆமா, இந்த சாப்பாடு முழுசுமே எப்பவுமே இந்த சாப்பாடு எல்லா சாப்பாடு அது அவங்க விதிகளுக்கு உட்பட்டது இல்லையே சார். எதுக்கு சாப்பிடுறதுன்றது? ஆமா, நீங்க சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எச்மேர் ஆயிடும். அதெல்லாம் எச்சலாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாய்சன் கலந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது லாஜிக்கா கரெக்ட், விதியா கரெக்ட். ஒரு ஸ்பூன்ல எடுத்து நாங்க சாப்பிட்டுருவோம். நாங்க முன்னால சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அவர் கொடுக்கணும். அது விதி. அது ஆக்சுவலா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை முதல் வரணும், அவங்களுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு சொல்லல அவர். என்ன இந்த கஸ்டமரியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவர்ல, அப்ப சாப்பிடுற சாப்பாடு எனக்கு வரும்னு நினைச்சா நீங்க முன்னாடி எடுத்து எச்சையா பண்ண போறோம் நம்ம. அது ஒண்ணும் கிடையாது. சும்மா டேஸ்ட் பண்றாங்க இல்லைங்க. இப்ப இதுல வந்து குக் பண்றவங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி தானே. ஆமா, அவங்க சாப்பிட மாட்டாங்களா அதெல்லாம். ஆமா, அதனால வந்து பார்த்துட்டு என்னுடைய காலையில் சாப்பாடு 3மே என்கிட்ட வரும். நான் பார்ப்பேன். பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அனுப்பிச்சி வைப்பேன் நான். அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அவருடைய ரூமுக்குள்ளேயே ஒரு டாய்லெட் இருக்குது, ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் இருக்குது. அவர் அதுதான் யூஸ் பண்ணார். அவர் வெளியே கூட வரமாட்டார். ஈவன் வந்து அத்வானி கூட வந்தாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் வந்தாங்க, இவரை பார்க்கறதுக்கெல்லாம் எல்லாமே வெள்ளூர் ஜெயிலுக்கு வந்தாங்க. எல்லா தலைவர்களும் வந்தாங்க. பெர்னாட் ஷா வந்தாங்க, அவர் பேர் என்ன, ஜார்ஜ் பெர்னாட்ஸ், மல்ஹோத்ரா, அப்படி வந்து எல்லா பிஜேபி லீடர்ஸும் மினிஸ்டர்ஸும் வந்து ஜெயிலில் வந்து அவரை பார்த்துட்டு போனாங்க. அவர் எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் ஹைதராபாத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் மஹபூத் நகர்ன்ற ஒரு இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவருக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து லாண்ட் ஆர்டர் ஏடிஜி அவர் இங்கேருந்து போகிறாரு. போய் அங்கே போய் ஒரு ஹெலிகாப்டரில் போய் அங்கே போய் மஹபூத் நகரில் இறங்கி அவர் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி. ஆமாம்மா, ஹைதராபாத் கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வர்றாங்க. 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஒருத்தன் வந்து அந்த நேரத்தில் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அவன் கொலை பண்ண நேரத்தில் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அப்புறம் வந்து அதில் சம்மந்தப்படாதவங்க தான் அத்தனை பேர் வந்தவனுங்க, அத்தனை பேருமே. அப்போ இது மர்டர் பண்ணவங்க வேற யாரோ வந்து சும்மா சரண்டர் ஆகிருக்காங்க, போலீஸை திசை திருப்பிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த கோணத்தில் எடுத்துகிட்டு அதை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தேவேந்திரருடைய இன்வால்மெண்ட் என்னன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.